ஆமியா, அன்யாடா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிடிஎஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம பிரைட்டோட எஃப்எஃப் தான். தி டெவில்ஸ் அப்சஷன் பார்ட் 9. ஸோ லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த எஃப்எஃப்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் அதுக்காக வெயிட் பண்ணதுக்கு. அண்ட் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு நான் போட்டுட்டேன். ஓகேவா? சரி, ஓகேடா. ரொம்ப வேலைன்னு பேசாமல் நம்ம டேரெக்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் நான் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் வந்துட்டு டீனா கூட வெளில போயிருப்பீங்க. அண்ட் அங்கேருந்து நீங்கள் காணாமல் போயிருப்பீங்க. ஸோ எல்லாருமே பேனிக் ஆகி உங்களை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து பிரைட்டுக்கு ரொம்ப லேட்டாக சொல்லியிருப்பாங்க டீனாவும் ஜேம்ஸும். அண்ட் இதை கேட்ட பிரைட்டும் வந்து ஹோல் சிட்டிலேயே வந்து உங்களை தேட சொல்லியிருப்பான் அவனோட கார்ட்ஸை அனுப்பி. அண்ட் எல்லாருமே வந்து எல்லா டேரக்ஷனும் தேடியும் நீங்கள் கிடைக்காத போது பிரைட்டாக ஒரு ஸ்ட்ரீட்டில் அவன் தலையை பிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருப்பான். நான் அதோடு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சரி, ஓகேடா. ஸோ இப்படி பிரைட் வந்து அவன் கார்ட்ஸ் எல்லாரையும் தேட சொல்லியும் நீங்கள் கிடைக்காதது அவனுக்கு செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனா அப்படியே ஜேம்ஸை பார்த்துட்டு, என் பையன் மட்டும் கிடைக்கல, நீங்கள் யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்துட்டு உங்களை தேடுறதுக்கு இன்னும் நிறைய பேர் அனுப்ப சொல்கிறான். அண்ட் சிட்டியில் இருக்கிற எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸ்லேயும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உடனே கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ எல்லா காட்சுமே ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தா நீங்களா செம்ம டயர்டாகி ஒரு ஸ்ட்ரீட்டில் அப்படியே மூச்சு வாங்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்ட்ரீட்டே பார்த்தீங்கன்னா செம்ம லோன்லியாக இருக்குது, யாருமே இல்லை. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் உங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எக்கோவாக கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே நடந்து வரும்போது ஒரு 2 பேர் செம்மையாக குடிச்சிருக்காங்க. உங்கள் முன்னாடி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதை பார்த்த உடனே அப்படியே கருக்குன்னு இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் என்ன பண்ணுறதுன்னு கூட உங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லாமல் அந்த இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க ஸ்டாச்சு மாதிரி. ஃபயன், நீ இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா உன்னை யாருமே காப்பாற்ற வர மாட்டாங்க. உனக்கு நீ மட்டும்தான் தோணை. கமான் வயன், இங்கேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி ஓடப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கும் போது அப்போ அங்கே கரெக்டாக ஒருத்தவங்களை பார்த்துட்றான். மச்சான், அங்கே பாரு ஃபிகரு, எனக்கு கொடுத்து வச்சிருக்குடா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அப்படியே தள்ளாடிக்கிட்டே வரானுங்க. ஸோ நீங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறீங்க. அப்போ கரெக்டாக அங்கே இருக்கிற ஒருத்தன் ஓடி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறான். ஓய் 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 ஓய், என்ன பேபி, என்ன பார்க்குறதுக்காக நாங்கள் வந்தா நீ என்ன அப்படியே ஓட பார்க்குற? ஆ, இந்த ஹார்ட் வலிக்காதா? ஆ, என்னை பார்த்த உடனே என்னன்னு தெரில, மேலே அப்படியே ஒரு பாசம் வரும்ல, அப்படியே வருதுடி பொங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் மேலே கை வைக்க வரான். ஸோ நீங்களாம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போகிறீங்க. அப்போ கரெக்டாக இன்னொருத்தன் வந்து உங்கள் பேக்கில் நிற்கிறான். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓ, இந்த நேரத்தில் இங்கே தனியாக இருக்கியே, பயமா இல்லை உனக்கு? ஆ, நான் வேணா உனக்கு கம்பெனி கொடுக்கட்டா, சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி நிற்கிறவன் கேட்கவும் உங்களுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் நீங்களா கண்டிப்பாக பயப்படவே கூடாது அப்படின்றதுல மட்டும் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. ஏய் சொல்லுடி, ஆ, இன்னும் பேசாமலே இருக்க? நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம்ல, பதில் சொன்னால் நான் பெருஞ்சா போயிட போகிறேன். வாயிலிருந்து அப்படியே உன்னோட வேர்ட்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு என் காது வெயிட் பண்ணுது டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவங்க ஷோல்டரில் கை வைக்கிறான். ஸோ உங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, செம்ம ஜர்க்கூடுது. அப்படியே அவன் கையை தட்டி விடுறீங்க. இங்கே பார், எனக்கு யாருன்னு உனக்கு தெரியல, நான் யாருன்னு மட்டும் தெரிஞ்சுது. ஐயோ வந்துட்டாங்கடா. ஏண்டி பொண்ணுங்க டைலாக்கே மாற்ற மாட்டிங்களா? சும்மா நான் யாரு யாரு யாருன்னு. ஏய், நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னடி பண்ண போகிறேன்? ஆ, சொல். நீ யாருன்னு தெரிஞ்சு நான் என்னடி பண்ண போகிறேன்? சொல்லு. என்னத்தை தான் பிடுங்கிற போகிறேன்? ஆ, புரியுதுல செல்லம், எனக்கு என்ன வேணுன்றது உனக்கு நல்லா தெரியும். நீயும் அதுக்கு ஏற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ண. டேய் பைத்தியக்காரா, கோஆப்ரேட் இல்லைடா, அது கோஆப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு இன்னும் ஜர்க்கு விடுது. ஸோ அதில் ஒருத்தன் கரெக்டாக வந்து உங்கள் ஹிப்பிலே கை வைக்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனை தள்ளி விட்டு பளிச்சுன்னு இப்படி ஒரு அறை வைக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான். இன்னொருத்தனுக்கு செம்மகம் வந்துட்டு, ஏய் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னடி என்ன ஓவரா சீனாக போட்டுக்கிட்டு இருக்க? ஆ, நீ ஐட்டம் தானே? ஆ, எவ்வளோ வேணும் சொல்லு, எவ்வளோடி வேணும்? எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ, ஆனால் எங்கள் 2 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் இங்கேருந்து போகணும். பாருங்கள்,
நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா பின்னாடி நகர்ந்து போகிறீங்க. அப்போ அவனா, ஏய் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னா உனக்கு இந்நேரத்தில் இங்கே என்னாடி வேலை? ஆ சொல், என்ன வேலை சொல்கிறே? எனக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ, ஆனால் நான் அனுபவிச்சே ஆகணுன்றதை மட்டும் முடிவு பண்ணிட்டு வண்டி 2 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு நீ கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனா கேட்கவும் நீங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரில 2 பேரையுமே தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போகிறீங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து செம்ம ஸ்பீடாக ஓடி போகிறீங்க. உங்களுக்கு காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக ஓடி போயிட்டுருக்கும்போது உங்களோட ஒரு ஸ்லிப்பரும் வந்து அவுந்து விழுந்துருது. ஸோ நீங்கள் அதை எதையுமே கண்டுக்காமல் படன்னு ஓடி போகிறீங்க. எந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகணும்னு கூட உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு கண்ணுக்கு பட்டது டேரெக்ஷனில் நீங்கள் ஓடி போயிட்டே இருக்கீங்க. இந்த டேரெக்ஷன் உங்களை எங்கே கூட்டு போய் விடுன்னு கூட உங்களுக்கு தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் மனசு சொன்ன டேரெக்ஷனை சொல்லிட்டு நீங்கள் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக ரொம்ப பிரைட்டாக இருக்குது அந்த இடத்துல. உங்களுக்கு என்னன்னே தெரியல, நிறைய லைட்ஸ் எரியுது. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்க. உங்களுக்கா கண் ரொம்ப கூசுது, சுத்தமாக பார்க்கக்கூட முடியல. பட் இருந்தாலும் உங்களோட விஷனை கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரைட்டு தான் உங்கள் முன்னாடி நிற்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் உங்கள் பின்னாடி ஓடி வந்ததை பார்த்துட்டு நீங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் பிரைட்டை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ பிரைட்டுக்கா நீங்கள் இப்படி ஃபர்ஸ்ட் டைம் அவனை வந்து இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கிறது ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷனாக இருக்குது. அவனுக்கு உண்மையிலேயே சொல்ல போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பிரைட் கூட இவ்வளோ க்ளோஸாக அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹக் பண்ணிருந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களா அப்படியே டியர் அப் ஆகி அப்படியே உங்கள் டியரி ஐஸோட பிரைட்டை பார்க்குறீங்க. ஸோ பிரைட் அதை பார்த்துட்டு அப்படியே கன்ஃபியூஸ் லுக்கோடு உங்களை பார்க்குறான். ஸோ நீங்களாம் அப்படியே திரும்பி அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறீங்க. பிரைட்டுக்கு எல்லாமே புரியுது. ஸோ அவனா காட்ஸை ஒரே ஒரு லுக்கு தான் விடுறான். எல்லா காட்ஸுமே போய் அப்படியே அவனுங்களை பிடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ கரெக்டாக ஜேம்ஸ் வந்து அதில் ஒருத்தனை அடிக்க போகும்போது, ஜேம்ஸ் அவன் மேலே கை வைக்காத, ஆனால் பிரைட் அவன் மேலே கை வைக்காதன்னு சொன்னான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பொண்டாட்டிக்கிட்ட வந்திருப்பான். அவனை அணுவணுவாக சித்திரவதை பண்ணி அவன் உயிரை எடுக்கிறது என்னோட வேலை, அது உன் வேலை இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து அவன் கிட்ட வரான். ஸோ அவனுங்களுக்காக ஜர்க் கொடுது. டேய் எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா ஏன் பொண்டாட்டி மேலே கை வச்சுருப்பீங்க? ஓ இப்போ இருக்கிறவனுங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக செம்மையாக போட்டு அடிக்கிறான். ஏன் பொண்டாட்டி மேலேயே கை வைப்பியாடா, ஏன் பொண்டாட்டி மேலேயே கை வைப்பியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் பொண்டாட்டி மேலே கை வச்ச இந்த கையா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் அடிச்சுக்கிட்டே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் பாக்கெட்லேருந்து ஒரு நைஃப் எடுத்து அவனோட ஃபிங்கர்ஸை அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணுறான். ஸோ ஒவ்வொரு ஃபிங்கரும் விழுகிறது, அதோட சத்தம் உங்களுக்கு செம்மையாக கேட்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக்டாக இருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக பிரைட் அவன் வேஸ்ட் பேண்ட்லேருந்து அப்படியே கன் எடுக்கிறான். அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தன், சார் உங்கள் ஒய்ஃப்னு தெரியாமல் பண்ணிட்டோம் சார் ப்ளீஸ் சார் மன்னிச்சிருங்க சார் நாங்கள் வேணும்ட்டே பண்ணல சார் ப்ளீஸ் மேம் சாரி மேம் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவனாக வந்து உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறான். உங்களுக்காக ஒரு மாதிரி இருக்குது, அவன் கையில் இருக்க பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாமே உங்கள் மேலே படுது. ஸோ உங்களுக்காக இதை பார்க்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பிரைட்டை பார்க்குறீங்க. ஸோ பிரைட் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் கண் எடுத்து அப்படியே அவனோட ஐஸ்லேயே வந்து ஷூட் பண்ணுறான். அவ்வளோதான், ஒருத்தன் அங்கேயே ஸ்பாட்லேயே அவுட் ஆகிடுறான். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்காக என்ன சொல்கிறதுன்னு தெரியல, உங்களுக்கு ஒரு மாதிரி தலையே சுற்றுது. அப்படியே இன்னொருத்தனோட வாயில் கண்ணை வச்சுட்டு அப்படியே போடுறான். ஸோ 2 பேருமே அந்த இடத்துலையே செத்துடுறாங்க. இவனுங்களை கண்டம் துண்டமாக வெட்டி அப்படியே அதை டிஸ்போஸ் பண்ணுங்கடா, இவனுங்களோட பணம் கூட இவனுங்களோட ஃபேமிலிக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக திரும்பி பார்க்குறான். ஸோ நீங்களா அப்படியே ஃபெயிண்டாகி அங்கே விழுந்திருக்கீங்க. ஸோ இதை பார்த்த உடனே பிரைட்டாக குடுன்னு ஓடி வந்துட்டு, ஏய் எப்படா எப்படியானா பாஸ், ஏய் எப்படா வயன் ஃபெயிண்டானா பாஸ், நாங்கள் பார்க்கல, இதை கூட பார்க்காம இன்னும் மயிரடா புரிஞ்சிட்டு இருந்தீங்க பாஸ், ஏய் வழி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே காரில் போய் படுக்க வைக்கிறான். ஸோ நீங்களா இந்த என்டையர் டைம் அப்படியே அன்கான்ஷியஸ் ஸ்டேட்லேயே இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து நீங்கள் மேன்ஷனை ரீச் ஆகும்போது கரெக்டாக பிரைட் வந்து உங்கள் சீக்ஸில் டேப் பண்ணுறான். வயன் எந்திரி, வயன் கான்ஷியஸ்க்கு வா
அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அதில் இருக்கிற வாட்டரை உங்கள் மூஞ்சில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறான். ஸோ நீங்களாக அப்படியே கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பிரைட் தான் உங்கள் முன்னாடி இருக்கான். ஸோ நீங்கள் எதையுமே யோசிக்காமல் அப்படியே பிரைட்டை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, பிரைட் பிரைட் ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்குது பிரைட் ப்ளீஸ் பிரைட், அவங்க அவங்க திருப்பி வந்துடுவாங்க பிரைட் ப்ளீஸ். அவங்க யாருமே வரமாட்டாங்கடி பிரைட், அவனுங்க யாருமே வரமாட்டானுங்க இனிமேட்டு பிரைட். அவனுங்கள்ல இனி வேறு யாராக இருந்தாலும் உன் மேலே கை வைக்கணும்னு நினச்சா அவனுங்க உயிரோடே இருக்க விட மாட்டேன். இந்த பிரைட்டோட பொண்டாட்டி மேலே கை வச்சா எவனுமே உயிரோடு இருக்க மாட்டானுங்க. அவனுங்களுக்கு சாவை விட மோசமாக ஒன்று கொடுத்துட்டு தான் அவன் போவான்றது இனிமேட்டு எல்லாருக்கும் தெரியும். இவனுங்க 2 பேருமே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக அவங்கக்கிட்ட சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பிரைட்டாக ஷார்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பயப்படாத வயன், உன்னை எந்த சிச்சுவேஷன்லையும் இனிமேட்டு இந்த மாதிரி நான் விட்டுட்டு போக மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக அவங்க புகையிலே வந்து வா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றான். உங்கள் சைடு வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் ஃபீட்டை பார்க்குறான். உங்கள் ஃபீட்லேயா நிறைய பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஓடி வரும்போது அங்கே இருக்கிற கல்லில் குத்தி உங்கள் காலில் இருந்து பிளட் வந்திருக்கும். பட் நீங்களாக அங்கேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதை பற்றி பெருசாக நீங்கள் கண்டிருக்க கூட மாட்டீங்க. ஸோ பிரைட்டாக வந்து அப்படியே உங்கள் பிரைடல் ஸ்டைலில் தூக்குறான். ஸோ நீங்களா பிரைட் பரவாயில்ல நானே நடந்து வந்துப்பேன், நான் என்ன பண்ணாலும் இனி நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் புரியுதா, நான் எது பண்ணணும் பண்ணக்கூடாது நீ சொல்லக்கூடாது புரியுதாடி அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக உங்களை பார்த்து சொல்கிறான். ஸோ நீங்களாக எதுவுமே பேசாமல் அப்படியே குவைட்டாக வரீங்க. ஸோ நீங்கள் இப்படி பிரைட்டு உங்களை தூக்கிட்டு வர்றதை டீனா ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஃபைன் ஃபைன் ஐயோ ஓகே நீ பரவாயில்ல தானே உனக்கு எதுவுமே ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு டீனாவை உங்கள் கிட்ட வரா. அப்போ கரெக்டாக பிரைட்டு வாயை மூடிட்டீங்கண்ணா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான், நீ மட்டும் இவ்வளோ வெளில கூட்டு போகலன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து டீனாவை பார்த்து சொல்கிறான். என் மயன் இவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கான்னா அதுக்கு நீ மட்டும் தாண்டி காரணம், தயவு செஞ்சு எங்கள் விஷயத்தில் இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக போக பார்க்குறான். அப்போ மறுபடியும் டீனா பிரைட் நான் என்ன பண்ணேன், இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், வாயை மூடுன்னு சொல்லிட்டேன். உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதுல்ல, உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதுல்ல, நான் என்ன சொல்கிறனோ அதை கேட்குறது மட்டும்தான் உன் வேலை புரியுதா, அதை விட்டுட்டு நீ பாட்டு எனக்கே லெக்சர் எடுக்க ட்ரை பண்ண என்ன நடக்கணும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து உங்களை அப்படியே அப்ஸ்டேர்ஸ் கூப்பிட்டு போகிறவங்க பெட்ரூம்க்கு. ஸோ நீங்களாக எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக வரீங்க பிரைட் கூட. ஸோ பிரைட் உள்ளே வந்தோடனே டோரை லாக் பண்ணிட்டு உங்களை அப்படியே வந்து பெட்டில் படுக்க வைக்கிறான். ஸோ நீங்களாக அப்படி இருந்துச்சு உட்காந்துட்டு பிரைட் சும்மாரு, நான் என்ன பண்ணாலும் நீ சைலண்ட்டாக இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து சொல்லும் போது நீங்களாம் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க. ஸோ பிரைட் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஊன்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கான். ஸோ உங்கள் ஃபீட்டை டச் பண்ணுறது உங்களுக்கா ஒரு மாதிரி பெருசாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் மேலே ஒருத்தர் இவ்வளோ கேர் எடுத்து பார்க்குறது உங்களுக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே பிரைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பிரைட் நான் பார்த்துக்கிறேன், நான் சொன்னால் அதை கேட்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து உங்கள் காலை அப்படியே வைப் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ஊனில் அப்படியே ஆயின்மெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து அப்படியே பெயினில் கத்துறீங்க. ஸோ பிரைட்டாக ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவனாக வந்து அந்த ஊனில் ஆயில்மெண்ட் தேய்ச்ச இடத்துல அப்படியே ஊதி கொடுத்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக பிரைட் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். எப்படி நீ அங்கேருந்து போன, யாராச்சும் உன்னை கிட்னாப் பண்ணாங்களா, கிட்னாப் பண்ணவங்க யாராவது மூஞ்சியாச்சும் பார்த்தியா, அவங்க எப்படி இருந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து உங்ககிட்ட கண்டினியூஸாக கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ உங்களுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் அப்படியே பிரைட்டாக பார்க்குறீங்க. சொல்றி எப்படி நீ அங்கேருந்து போன, டீனா சொன்னான் நீ வாஷ்ரூம் போனால் அதுக்கப்புறத்துலேருந்து தான் நீ காணும்னு சொல்லு, உன்னை யாராவது கிட்னாப் பண்ணாங்களா, வேறு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக அவங்க மேலே ரொம்பவே வந்து வரிடாக கேட்டுட்ருக்கான். ஸோ நீங்களாம் எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கூட ஏதாவது வாய் திறந்து பேசுடி, நீ பேசாமல் இருந்தால் நான் எப்படி நினைப்பேன், என்ன நினப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து கேட்கவும் நீங்களா பிரைட் அது வந்து சொல்றி சொல்லு, யாராச்சும் ஒன்று கடத்திட்டானுங்களா, யாரை கிட்னாப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் கேட்கும் போது பிரைட் என்னை யாரும் கிட்னாப்லாம் பண்ணலை,
அப்புறம் நான் நானாக தான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணேன் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் பிரைட்டுக்கா என்ன பேசுறதுன்னு தெரில. அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ அங்கேருந்து போகணும்னு நினச்சா ஏன்டி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து கேட்குறான். ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் அப்படியே பிரைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சொல்லு, நீயா அங்கேருந்து போகணும்னு எதுக்கு ட்ரை பண்ண? பிரைட் அது அது வந்து சொல்றி, நீ அங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு எதுக்கு ட்ரை பண்ண? நான் உனக்கு அப்படி இல்லடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து உங்களை பார்த்து கேட்குறான். உங்களுக்கா அப்படியே பிரைட்டோட ஐஸை பார்க்கும்போது செம்ம பயமாக இருக்குது. அவ்வளோ கோவம் இருக்குது அதுக்குள்ளே. அண்ட் அதுக்குள்ளே உங்களுக்காக நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக அவன் கேட்குறான். உங்களுக்காக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ பிரைட்டா, அது சரிடி, நான் சொன்னால் கேட்க மாட்டேல்ல? நான் எந்த கொஸ்டின் கேட்டால் கூட பதில் கூட சொல்ல மாட்டேல? ஏன்னா எனக்கு தான் என்னை பார்த்தா அப்படியே ஜோக்கர் மாதிரி இருக்குல்ல, இந்த ஜோக்கர் என்ன பண்ணுறான்னு இன்றைக்கி பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து அப்படியே அங்கேருந்து இருந்துச்சு டவுன் ஸ்டேர்ஸ் போகிறான். ஸோ கீழே வந்து பார்த்தா எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிரைட்டுக்காக. ஸோ நீங்கள் பிரைட் பின்னாடி அப்படியே வரீங்க, நொண்டி நொண்டி தான் வரீங்க. உங்களுக்கு செம்மையாக பெயினாக இருக்குது, உங்களால் சுத்தமாக நடக்க முடியல. ஒரு மேடு தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ பிரைட் கரெக்டாக ஹாலுக்கு வந்துட்டு டீனா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். டீனாவா உள்ளேருந்து வெளியில் வரா. ஸோ டீனாவை பார்த்ததும் பிரைட்டா, உனக்கு எப்போவுமே நான் அதாவது ரூல்ஸ் போட்டால் அதை மீறுறதே உனக்கு பழக்கமாக போச்சுல சின்ன வயசுலேருந்து. நான் சொன்னால் அதை கேட்கக்கூடாதுன்னு சுற்றிக்கிட்டு இருப்பல. குறைக்கிறேன்டி, எல்லாத்தையும் குறைக்கிறேன். உன்னோட இந்த ஆட்டிடியூடை முதல்ல குறைக்கிறேன். நீ இப்படி இருக்கிறதுனால தான் அவன் என்னை மதிக்காமல் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து டீனாவோட ஹேர் அப்படியே கிராப் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு அதை பார்த்தோன்னே செம்ம ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. உங்களால் டீனா இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களாக அப்படியே பிரைட் கிட்டே போய்ட்டு பிரைட் விடுங்க பிரைட், ப்ளீஸ் விடுங்க பிரைட், டீனாக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லடி, இல்லை நீ ஓடி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணதே தானே? என் பெர்மிஷனே கேட்காம உன்னை வெளியில் கூட்டு போனதே ஒரு தப்பு, அதை முதல்ல இவ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து டீனாவை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ நீங்களாம் வந்துட்டு பிரைட் ப்ளீஸ் பிரைட், பிரைட் வலிக்குது பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு டீனாவை ஒரு பக்கம் கத்துறா. ஸோ நீங்களா பிரைட் ப்ளீஸ் பிரைட், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கும் டீனாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பிரைட் ப்ளீஸ் பிரைட், நான் சொல்கிறத ஒரு தடவை கேளுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா பிரைட் கிட்ட ரொம்பவே கெஞ்சுறீங்க. பட் பிரைட் இது எத்தையுமே காதில் வாங்குற மாதிரி இல்லை. அப்போ டீனாவா பிரைட் ப்ளீஸ் பிரைட் வலிக்குது பிரைட் ப்ளீஸ் பிரைட், நான் சொல்கிறதையாச்சும் அட்லீஸ்ட் ஒரு தடவை கேளு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீனாவா வந்து பிரைட் கிட்ட பேச வரா. பட் பிரைட்டா, போதும்டி போதும், நீ சொன்னதும் நான் இது வரைக்கும் கேட்டதும் எல்லாமே போதும். இன்னிலேருந்து என் பேச்சை மீறினா இங்கே என்ன நடக்கணும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும், அதுக்கு நீயே ஒரு எக்ஸாம்பிளாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக டீனாவோட ஹேரை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறான். ஸோ உங்களுக்கா பிரைட் ப்ளீஸ் உங்கள் காலில் கூட விழுந்து கேட்குறேன், டீனாவுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை பிரைட் ப்ளீஸ் பிரைட், டீனா பாவம், அவளுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இன்ஃபேக்ட் நான் ஓடி போகிறது அவளுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்து எல்லோரும் முன்னாடி இப்படி சொல்கிறீங்க. ஸோ பிரைட்டுக்கு இதை கேட்க இன்னும் செம்ம காண்டாகுது. ஸோ அப்படியே வந்து பிரைட் உங்களை பார்க்குறான். ஓ, உனக்கு தப்பிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல்ல, உனக்கு இவ்வளோ தைரியத்தை யாரி கொடுத்தாங்க? இவ தானடி, இவ பேச அதை கேட்டு தான் இவன் என்ன பண்ணிட போகிறான்னு நீ நினச்சிட்டு இருந்தல. இன்றைக்கி இவளுக்கு இங்கே நடக்கிற விஷயத்தை பார்த்துட்டு இனி எவனுக்குமே இந்த மேன்ஷனில் பிரைட்டை மீறினா என்ன நடக்கும்ன்றது தெரிஞ்சாகணும். நான் போடுற ரூல்ஸை யாராவது பிரேக் பண்ணணும்னு நினச்சா கூட அப்படியே நடுங்கணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து டீனாவோட ஹேரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். பிரைட் ப்ளீஸ் உங்கள் காலை பிடிச்சி கூட கேட்குறேன் பிரைட் ப்ளீஸ் பிரைட், டீனாவை விட்டுருங்க, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் கரெக்டு தானே, எனக்கு கொடுங்க, நான் தானே தப்பு பண்ணேன், எனக்கு கொடுங்க பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக பிரைட்டை பார்த்து சொல்கிறீங்க. ஸோ உங்களோட நிலமை எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே இருக்கிற மெய்ஸ் எல்லாருமே உங்களை ரொம்ப பாவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரைட் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே வந்து உங்களை தள்ளி விட்டுட்டு டீனாவை அந்த டார்ச்சர் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்களும் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. ஸோ நீங்கள் போகும்போது கரெக்டாக 2 காட்சி உங்களை பிடிச்சிடுறாங்க. ஸோ டீனாவை அப்படியே டைப் பண்ணிவிட்டு ஜேம்ஸ் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் கேட்குறான். ஸோ ஜேம்ஸாக வந்துட்டு முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ பிரைட்டாக வந்து அப்படியே ஜேம்ஸை பார்க்கும்போது ஜேம்ஸாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனோட ஹெட்டை அப்படியே பவ் பண்ண மாதிரியே வச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக பிரைட் வந்துட்டு ஜேம்ஸ் உனக்கும் இதில் பங்கு இருக்குல்ல,
ஆ என்னதான் டீனாவே இந்த ஐடியா கொடுத்துருந்தாலும் உனக்கு தான் என்னை பற்றி நல்லாவே தெரியுமே, எனக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணால் சுத்தமாக பிடிக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் கேட்கும்போது ஜேம்ஸ் எதுவுமே பேசாமல் அப்படியே கல் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கான். வாயை திறந்து பேசு ஜேம்ஸ், நீ பேசணும் புரியுதா? நான் ஏதாவது கேட்டால் எனக்கு இந்த மாதிரி ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது சுத்தமாக பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயத்த நான் ஒரு தடவை தான் கேட்பேன், உனக்கு இது நல்லாவே தெரியும் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் கேட்கவும் ரொம்பவே பயந்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜேம்ஸ் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் சொல்லும் போது அப்போ தான் ஜேம்ஸ் நிமிர்ந்து பார்க்குறான் பிரைட்டை. ஸோ பிரைட்டை பார்க்கவும் ஜேம்ஸ்க்கு அப்படியே அள்ளு விடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கா அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக செம்மையாக ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பிரைட்டுக்கு இதை பார்க்க செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ பிரைட்டாக அங்கே இருக்கிற காட் கிட்ட இருந்து ஒரு ஸ்டீல் ராட் எடுத்து அப்படியே ஜேம்ஸை ஓங்கி அடிக்கிறான். ஸோ உங்களுக்கு அதை பார்த்த உடனே செம்மையாக பயமாக இருக்குது. உங்களால் தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களா அப்படியே பிரைட் கிட்ட போக பார்க்குறீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாருமே உங்களை செம்ம டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களா அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பிரைட் ப்ளீஸ் விட்டுருங்க, பிரைட் ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அப்படியே அழுகிறீங்க. பிரைட் இது எதுவுமே கேட்கல, அப்படியே ஜேம்ஸை போட்டு செம்மையாக அடிக்கிறான். அண்ட் அப்படியே அந்த சைடு பார்த்தா 2 மெய்ட்ஸ் வராங்க. டீனாவோட ஹேரை பிடிச்சி அப்படியே அவள் ஹெட்டை அங்கே இருக்கிற வால்லே அடிக்கிறாங்க. உங்களுக்கு இதை பார்க்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்களா பிரைட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறீங்க. பட் பிரைட் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. அங்கே 2 பேரையும் போட்டு செம்மையாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களாம் உங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி அப்படியே அந்த காட்ஸோட ஹோல்லேருந்து வெளில அப்படியே குடுன்னு ஓடி போய் பிரைட் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்படி போயிட்டு அப்படியே பிரைட்டை பேக் ஹக் பண்ணுறதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மெய்ட்ஸாக டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எல்லாருக்குமே செம்மையாக பயமாக இருக்குது. பிகாஸ் பிரைட் கோவத்தில் இருக்கும்போது யாராச்சும் இப்படி போய் பண்ணால் பிரைட் சும்மாவே விட மாட்டான். ஸோ நீங்களா என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிரைட்டை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பிரைட் ப்ளீஸ் பிரைட், இனி நான் எப்பவும் இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன், உங்களை விட்டு என்றைக்குமே போக மாட்டேன். பிரைட் ப்ளீஸ் என்னால் இவங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க பிரைட், ப்ளீஸ் பிரைட், இனி நான் இந்த மாதிரி என்றைக்குமே பண்ண மாட்டேன் பிரைட், ப்ளீஸ் என்னை நம்புங்க, இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்க பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா பிரைட்டை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு கேட்குறீங்க. ஸோ பிரைட்டாக ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். அண்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே ஷார்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் பிரைட் அவ்வளோ கோபத்தில் இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியல. சரி ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் எஃப்எஃப் கேட்பாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சப்போஸ் ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்களோட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் லவ் யூ ஸோ மச். சரகே பகிஷி போரஹே.